ஹம்சா பாய்ஸுக்கும் கேஎல் ராகுலுக்கு தான் போட்டின்ற மாதிரி டிசி என்னதான் 150 கேஎல் ராகுல் அடிச்சாலுமே தோக்குறாங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல. சரி, இந்த மேட்ச் ஆர்சிபி விசஸ் டிசி முக்கியமான மேட்ச் டிசிக்கு. ஏன்னா டிசி வந்து போன மேட்ச் ஜெயிச்சிருந்தாலாச்சுமே ஒரு அலைவா இருந்திருக்கலாம். இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் டிசிக்கு. என்ன பண்ண போறாங்க, பிளண்டர் 1-2 பிளண்டர் அக்செப்ட் பண்ணுவாரா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெம்பர் பட்டன் ஆட் இருக்கும், மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்போர்ட்டா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த கருண் நாயர் பத்தி பேசலாம். அந்த கருண் நாயர் சப்ஸ்டியூட்டா வந்தாலும் ஏதாவது பண்றாரு, மேட்ச்ல பிளேயரா வந்தாலும் ஏதாவது பண்றாரு, சொதப்புறாரு. என்னதான் நினைக்கிறீங்க? டிசி 150 பிரில்லியண்டா அடிச்சாரு இவரு நம்ம கேஎல் ராகுல். அப்பயுமே அந்த மேட்ச் தோச்சு போச்சு, எக்ஸ்ட்ரானலே சேஸ் பண்ணிட்டாங்க. இல்லை, பேட்டிங் பொறுத்த வரைக்கும் டிசி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓகேங்கிற மாதிரி தான் இருக்காங்க. 265 எடுத்து தனியாக எடுத்து வச்சு பார்த்துட்டுன்னா யாரோ ஒருத்தர் நீங்கள் மேட்ச் வின் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா சமீர் விசி 2 இன்னிங்ஸ் பயங்கரமாக ஆடினாரு. அதுக்கப்புறம் பேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மில்லர் உனக்கு எக்ஸ்ட்ரா அந்த சோலோ பிளேயர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரனியாக விளையாண்டா மட்டுமே டிசி ஜெயிக்குது. எப்பயுமே அவங்க ஒரு டீமாக காம்பினேஷனாக ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டோம் அந்த மாதிரி எப்பயுமே வின் பண்ணதில்லை. கேஎல் ராகுல் 150 அடிச்சாரு. அந்த சைடுல உங்களுக்கு வந்துட்டு இவரு நின்னாரு நிதிஷ் ராணா அதான் ஃபார்ம்ல இருக்காரு. இந்த மாதிரி ஃபார்ம்ஸை கன்டினியூ பண்ணாலுமே பவுலிங்ல கோட்டை விட்டுட்டாங்க. பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி. நம்ம பவுலிங் தனியா பேசுவோம். பேட்டிங் கண்டிஷன் இதுதான் இருக்கிற. பேட்டிங் வச்சுக்கிட்டு பவுலிங்க பத்தி எல்லாம் பேசாதீங்க. அந்த டீம்ல இருக்கிற வீக்னஸ் கேப்டன்சி அண்ட் ஃபீல்டிங் ரொம்ப மோசமா. இதுக்கு மேல ஒரு டீம் கேவலமா ஃபீல்டிங் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஒரு மற்ற டீம்லாம் கூட 160 அடிச்சுட்டு கேட்ச் பிடிச்சா ஜெயிச்சிடலாம், எக்ஸ்ட்ரா நிறைய ஃபீல்டிங் பண்றோம். அந்த வின்னிங் பண்ண முடியாத ஸ்கோர் கேட்ச் விடுறது ஒரு லாஜிக் இருக்கு. 260 ரன் அடிச்சுட்டு அதுல ஒரு 7 கேட்ச் விட்டா ஒரு ஈஸி 2 பாயிண்ட் விட்டீங்க. ஈஸி 2 பாயிண்ட் அதே மாதிரி நம்ம அந்த நிதிஷ் ராணாவும் இந்த 2 மேட்சா பெர்ஃபார்ம் பண்றாரு. 10 நிமிஷங்கா ஒரு மேட்ச், ஒரு 3 மேட்ச் 40+ அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவருமே அடிக்கல. அந்த பிரஷருமே இருக்கு. என்னதான் பேசினாலும் இப்ப நான் சொல்ல வந்து என்ன 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு பேட்டிங் ஆட மாட்டேங்கிறாருல, அபிஷேக் பொருள் எடுத்துட்டு ஒரு ஃபாரின் பவுலர் ஆட் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். என்னதான் ஃபாரின் பவுலர் ஆட் பண்ணாலும் அக்சர் பட்டேலோட இந்த பவுலிங் ரொட்டேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. என்ன லுங்கிங்கிடி வேற இப்போ இல்லை, இன்ஜுரி ஆயிட்டார். எப்படி இந்த மேட்ச் வரப்போறது இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மேட்ச் வரப்போறது இல்லை. அப்படிங்கும்போது 260 ரன்னே இவங்க கொடுக்குற ஒரு பவுலிங் அட்டாக்ல தான் இருக்கு. இன்னும் யார் வந்தாலும் என்ன மிஞ்சி போனா இன்னும் ஒரு 20 ரன் கம்மி பண்ணுவாங்களா? சரி, ஒரு 220 இப்போ ஆவரேஜா 220 கொடுக்குற பவுலிங் அட்டாக் மாதிரி தெரியுது லுங்கிங்கிடி எடுத்துட்டா. ரொம்ப நான் சொல்றேன்ல, ஆகிப் நபி 2020 போல நீங்க ஒரு இது பண்ணி போறீங்க. 3 ஓவருக்கு சென்னை மேட்ச் 40 ரன் 50 ரன் அடிக்கிறாங்க. நேற்று 3 ஓவருக்கு 60 ரன் அடிக்கிறாங்க. முகேஷ்குமார் ஓவர் அடிக்கிறாங்க போது நாளைக்கு துஷ்மந்த் சமீரா, கைல் ஜேமிசன் 2 பேரும் 10 நிமிஷம் உட்கார வச்சுட்டு நான் சொல்ற காம்பினேஷன். அதாவது நிதிஷ் ராணா ஒரு ஸ்லாட் மேல இறக்கிட்டு ஓப்பனிங் இறக்கிட்டு சமீர் ரிஸ்வி, அக்சர் பட்டேல் அப்படியே ஸ்டப்ஸ் மில்லரு அப்படியே கொண்டு வந்து பினிஷர்ல வந்து அசித்தோஷ் சர்மா வைக்கிறோம். நான் வந்து ஸ்டப்ஸ், அதாவது நான் வந்து 10 நிமிஷம் தூக்கிட்டு அப்படியே மேல தூக்குறேன். அப்படியே பேட்டிங் ஆடுற ஒவ்வொருத்தரும் மேல இறக்கி அசித்தோஷ் சர்மா பினிஷரா வச்சுட்டு பவுலிங்ல லுங்கிங்கிடியோட ஸ்டேட்டஸ் நமக்கு என்னன்னு தெரியல. வந்துட்டாரா வரலையா, டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா, அதை பத்தி நமக்கு எந்த அப்டேட்டுமே கிடையாதுனால நாளைக்கு 2 ஸ்டார் கவலை பொருளாங்க. ஸ்டார்க் இல்லையா, இருக்க 2 பேர் கைல் ஜேமிஸும் துஷ்மந்தா சமீராவும் ஆடி பவுலிங் அட்டாக் அப்பயாச்சும் பார்க்க ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும். இருக்கிற ஹைட்டுக்கு விராட் கோலி எடுத்துட்டு போறதுலாம் வாய்ப்பு இருக்கு விக்கெட்ல. கவலையே படாத, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸே பண்ண மாட்டாங்க. இல்ல, ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா கெயில் ஜேமிசன் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா டெல்லி விக்கெட்ல அவர் ஒரு மாதிரி இந்த ஸ்லோயிஷா போட்டதெல்லாம் ஒர்க் ஆகும். அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியாது நம்மளுக்கு. டெல்லி இல்ல, டெல்லி பார்த்தா கிரவுண்டே ரொம்ப சின்னதா இருக்கு. இதுல என்ன பவுலர் கொண்டு கிரவுண்ட், அந்த பேட்டிங் கிரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பஞ்சாப் கடி வாங்கிட்டாங்க. பஞ்சாபோட ரன் கொடூரமானவங்க ஆர்சிபிக்காரங்க. கூலிக் பட அவங்க வர உடனே கூலிக் பட அந்த பேட்டிங் கிரவுண்ட் அந்த பேட்டிங் பிச்சுங்கிற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த எம்ஐ மேட்ச் போனாங்களா தெரியுமா, அந்த ஸ்லோவிஸ் பிச்சு
அது மாதிரி போனா மட்டும்தான் ஒரே வாய்ப்பு ஜெயிக்கிறது. அதை விட்டுட்டு பேட் ட்ராக் போட்டா நீங்க 230 அடிச்சா அவன் 17 ஓவர்ல 230 ரன் சேசிங் பண்ணிட்டு போயிடுவான். சரி, நீ சொன்ன அந்த கூலிப்பட டீம் பேட்டிங்க்கே வந்துருவோம். பேட்டிங் பார்த்துட்டுன்னா இந்த டீமு என்ன சால்ட் இல்லைன்னு சொல்லி பெத்தல இறக்கியிருக்காங்க. சால்ட்டோட இன்ஜுரி எந்த அளவு கன்சர்னாக இருக்குன்னு தெரில. சால்ட் எனக்கு வந்துடுவாருன்னு தெரியுது. சால்ட்டெல்லாம் ஒரு பக்கமே இல்லாமல் விராட் கோலி தனியாக ஆடிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறது? அவருக்குன்னே தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுவும் அவருக்கு ஹோம் கிரவுண்டு. அவருக்குலாம் ஹோம் கிரவுண்ட் எல்லா கிரவுண்ட் இந்தியாவில் இருக்க எல்லாமே ஹோம் கிரவுண்டு. இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா கிரவுண்டும் அவனுக்கு ஹோம் கிரவுண்டு தான். நான் சொல்கிறேன், பண்டிதர் படிக்கல. நீங்க சொல்றது எல்லாமே ஒரு படித்தாரு சித்தே சர்மா இருக்கிற ஒரே பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப ரேஷப்பட்டு மட்டும் தான் அந்த பவுலிங்ல போடுற பிரச்சனை மட்டும் தான் தவிர மீதி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. அதே மாதிரி நான் ரசிக்தாரோட இன்ஜுரி ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியல. அவரு பேர்ல ஒருவேளை மகேஷ் யாதவ் வருவாரா அப்படிங்கறது மட்டும் தான். போன வருஷம் ஒரு ரொம்ப ஈஸியான டெல்லிக்கு 2 பாயிண்ட் கிடைக்க வேண்டிய மேட்ச் 30க்கு 4 போயிடுச்சு. அதுல இருந்து குர்னால் பாண்டியாவும் விராட் கோலி 50 அடிச்சு ஜெயிக்க வைப்பாங்க அந்த மேட்ச். 30க்கு 4 30க்கு 5 போயிடும். அதுல இருந்து குர்னால் பாண்டியா பக்கம் அடிச்சு கேட்பாரு. இல்ல, நீ இந்த மேட்ச் சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வருது. டிசிக்கு இது புதுசு இல்ல. அப்படியே ஜெயிச்சுட்டு வந்துட்டு அவங்க 50% இல்ல, ஒரு 70% 80% மேட்ச் அவங்க கையில இருக்கும். கடைசி சும்மா அப்படியே த்ரோ பண்ணிட்டு போவாங்க 2 பாயிண்ட்ஸ். அது நம்ம பார்த்துருக்கோம். அவங்க 2 பாயிண்ட் விட்டு போனவங்க தானே என்னதான் இருந்தாலும். நினைச்சேன் அதே மாதிரி கரெக்டா தோட்டம். நாளைக்கு தோத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒலிம்பிக் ரொம்ப கஷ்டம். நாளைக்கு 2 ஆர் டை மேட்ச். நாளைக்கு செய்யறது செத்து அப்படிங்கறதா மேட்ச். ஆமா, இப்போ அவங்க மிட் சீசன் பிளண்டர் வந்து டிசி கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இந்த மேட்ச்ல படிதாரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பின்னர் குவாலிட்டியான 2 ஸ்பின்னர் இருக்காங்க. விப்ராஜ் லிங்கம் ஆடினா 3 ஸ்பின்னர். அந்த ஸ்பின்னர் அட்டாக் பண்ற ஒரே ஆளுன்னா இந்த ஆர்சிபில விராட் கோலி. அது படிதார் தான், அதுக்கப்புறம் தான் விராட் கோலியே. அதனால படிதரோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அவர் நின்று ஆடணும். இப்ப படிதரை விட எனக்கு படிக்கல பார்த்தா பயமா இருக்கு. மேட்ச் சொன்ன ஒரு 5 6 அடிச்சு வச்சிடறான். சேசிங்னா அவன் அந்த 10 ரன் ரேட் 12 ரன் ரேட்ல இருக்குது அடிச்சு 8 ரன் ரேட்டு கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் விராட் கோலி பார்த்துக்கிறாரு, கிளரா படிதரு, இந்த வரிசையா வருது. டிம் டேவிட்லாம் ஐயோ இன்னும் அவன் காட்டான் இருக்கான். அவன் அந்த காட்டான்லாம் இன்னும் பிடிச்சானா ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா டிம் டேவிட், செகண்ட் பேட்டிங்னா படிக்கல, அப்படி போயிடுறாங்க. ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு அதுதான். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா டிம் டேவிட் இறக்கி அந்த 4 ஓவரில் 70 100 அடின்னு போடுறாங்க. இதே சேசிங்னா படிக்கல இறங்கி அந்த 50 ரன் 12 பாலுக்கு 50 அடி அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டுறாங்க. அதனால இவங்க ரொம்ப பயங்கரமான டீமாக இருக்குது. பேட்டிங் பற்றி பேசுறது ஒன்றுமே இல்லை. பவுலிங் வரும். எனக்கு இது பவுலிங் தான் கொஞ்சம் ஒரு படி இங்க சறுக்குறாங்களோன்னு தோணுது. அந்த 5 பவுலர்ஸ் காம்பினேஷன்ல போறாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த கிரவுண்ட்ல நாளைக்கு ஆர்சிபியோட பவுலிங் வச்சு கரெக்ட் ஆகுமா? கொஞ்சம் பெங்களூர்லயே ரன்ஸ் லீக் பண்றாங்க. ஹெசல்வுட் 4 ஓவர் 40 போயிருது. மூவி ஒரு ஆளு 35 போட்டுறாரு. ரசிக்தார் நாளைக்கு என்ன ஃபிட்னஸ்ல இருப்பாருன்னு தெரியல. மகேஷ் யாதவ் வந்தா அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியல. சுரேஷ் சர்மா போட்டுறாரு. குர்னால் பாண்டியா வர அடிக்க ஆரம்பிச்சாரு. 4 ஓவர் கம்பேர் சூர் சட்டா கொடுத்துறாருங்கும் போது நாளைக்கு தெரியல. நான் ஒன்று சொல்றேன், நாளைக்கு வந்து எனக்கு என்னமோ டிசி மேல லைட்டா சாயதோ மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நாளைக்கு ஆர்சிபிக்கு நான் சொன்ன ஆர்சிபி ஹேட் இருப்பாங்க. நாளைக்கு ஒருவேளை ஆர்சிபி தோத்தாங்கன்னா, பிராங்கா சொல்றேன், ஆர்சிபி தோத்தாங்கன்னா அவங்களோட டவுன்ஃபால், அதாவது டவுன்ஃபாலுங்கிறதோட குவாலிஃபிகேஷன் ஆயிடுவாங்க. அது ஸ்லைட் ஸ்லம் ஒரு 2-3 மேட்ச் தொடர்ந்து, அல்லாத ஒரு 5 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் தோக்குற ஸ்லம் நாளைல இருந்து ஆரம்பிக்கும். அது நாளைக்கு மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். நாளைக்கு பார்த்தா தெரியும். சரி, ஓகே, யாரு வின் பண்ணுவா? இல்லை, ஆர்சிபி பவுலிங் பார்த்துட்டிங்கன்னா நம்ம புவனேஸ்வர் ரிசல்ட் விட்டு எல்லாம் வச்சு சமாளிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோ. அவங்க அந்த 5 பவுலர் காம்பினேஷனோட போகிறாங்க. அதுதான் அவங்களுக்கு டேஞ்சரு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு நீங்கள் ஜாக்கப் டவ்வே ஆடலாம், அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வின்னிங் காம்பினேஷனோட போயிட்டே இருக்காங்க. மாற்ற மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஒரு 2 மேட்ச் தொடர்ந்து தோத்தாங்களா அதை பத்தி யோசிப்பாங்க. அவங்களுக்கு 2 மேட்ச் தொடர்ந்து தோக்குற அளவுக்கு வந்து வாய்ப்புகளே இந்த டோர்னமெண்ட்ல வரல. இன்னொரு சொல்றேன், நாளைக்கு வந்து டெல்லி பக்கம் ஸ்பின்னர்ஸ் தான் அதிகம். விப்ராஜ், குல்தீப், அக்சர். நாளைக்கு வந்து ரஜத் படிதர் ஒரு பேட் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரஜத் படிதர் 1 டவுன்லயே பேட் தூக்கி வந்துருவாரு. படிக்கல் பிளேட்ஃபார்ம்ங்கிற பேட்டிங் எப்படியுமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. நாளைக்கு யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீ அதை விட்டு அதுக்கு முன்னாடி ஒன்று, நீ 3 ஸ்பின்னர் தான் சொன்ன. இன்னொரு மெயின் ஸ்பின்னர் விட்டுட்ட, நிதிஷ் ராணா. இன்னும் 4 ஓவர் கொடுப்பாரு அவரு. நீ ஏன் இப்படி
சொல்றேன் தெரியாம போச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு பாயிண்ட் இல்ல ஜேக்கப் பெத்தலும் தேவதூத் படிகள் 2 டாப் 2 லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறதுனால 4 ஓவர் போடுவாங்க. அது நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அதுக்கப்புறம் கேஎல் வந்துட்டு பெங்களூர் அடிச்சானா டிசியில டெல்லியில வந்துட்டு கோலி அடிப்பாரு. எனக்கு என்னமோ கோலியோட செஞ்சுரி லோடிங் போன மேட்ச் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்தாரு. மேட்ச் அடிப்பாரு. சரி, யார் வின் பண்ணுவா? அதே கேள்வி உனக்கு நான் திருப்பி கேட்கிறேன், யார் வின் பண்ணுவா? டிசி. நந்தா வேற இப்ப ஜெயிச்சுக்கிட்டே வரான். ஐயோ ராமா, சொல்லு நந்தா. டிசி தான் ப்ரோ, டிசி சொல்றேன். இந்த மேட்ச் ஒரு இன்டென்ட் இருந்தது, அதனால சொல்றேன், பாப்போம். ஏன்னா போன மேட்ச் கையில இருந்த மேட்ச் விட்டுட்டாங்க, இந்த மேட்ச் விடுவாங்களான்னு தோணல. ஏன்னா விட்டாலுமே 265 ரன் அடிச்சு ஒரு டீம் திருப்பி கொடுத்துருச்சுன்னா அந்த டீம் திரும்பி வரும்னு நீங்களாம் சொல்றீங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை ஆர்சிபி ஷோர்ட் வின். ஓகே, இதோட டோர்னமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன் ப்ரோ. நாளைக்கு ஆர்சிபி ஜெயிச்சாலும் டோர்னமெண்ட் சப்புன்னு போயிடும். டிசி நாளைக்கு அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். எனக்கு நாளைக்கு வந்து டிசி ஜெயிச்சா எனக்கு டோர்னமெண்ட் நல்லா இருக்கும். நான் இன்னும் ஒரு மாசம் யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டு தரதுக்கோசரம் இன்னைக்கு மாதிரி மொக்க மேட்ச் உட்காந்து பாத்துட்டு இருக்க முடியாது. நாளைக்கு டிசி ஜெயிச்சுன்னா டோர்னமெண்ட் கொஞ்சம் சூடு போயிடும். சரி, ஓகே. கேள்விக்கான நேரம். என்ன கேள்வி? ஓகே, பண்ணக்கூடிய ஆள் தான். சரி, ஓகே. அதிக சிக்ஸ் அடிப்பாரு யாருங்க? இந்த மேட்ச்ல 2 டீம்ல யார் அதிக சிக்ஸ் அடிப்பாங்கன்னு சொல்லுங்க. அதுதான் இதோட கேள்வி. லீடர் போர்டு எனக்கு தெரிஞ்சு புது லீடர் போர்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த கேள்வியோட. அதனால அதோட பழைய லீடர் போர்டு ரிசல்ட்லாம் இன்ஸ்டால தெரிஞ்சுக்கோங்க. இது புது லீடர் போர்டு, அடுத்த வாரத்துக்கான லீடர் போர்டு. அதனால எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க, உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை கமெண்ட்ல போடுங்க. அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோல எல்லாத்தையும் சந்திக்கிறோம்.